வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மாலை நேர வணக்கங்கள். இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்பது EPDPயின் செயலாளர் நாயகமும் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்களை. வணக்கம் அமைச்சர் அவர்களே. வணக்கம். இப்போதைக்கு வடக்கு மாகாணத்தில் இந்த மீனவர்களின் பிரச்சனை ஒரு விஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதாவது தமிழக மீனவர்கள் அங்கே வந்து அத்துமீறல் செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு. அதே போல் நீங்கள் இன்று ஊடகங்களில் கூறியிருந்தீர்கள், அப்படியான மீனவர்கள் வந்தால் நீங்கள் எதிர்த்து போராடுங்கள் என்ற அந்த ஒரு கருத்து, அந்த ஒரு தொனியின்படி நீங்களும் கூறியிருந்தீர்கள். உண்மையில் என்ன நடக்கிறது அமைச்சர் அவர்களே? அதாவது கடந்த காலங்களில் இலங்கை வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை டக்ளஸ் தேவானந்தாவினுடைய பிரச்சனை என்றுதான் சக தமிழ் கட்சிகள் இந்திய அரசுக்கு, தமிழ்நாட்டு அரசுக்கு வெளிப்படுத்தி வந்தார்கள். ஆனால் இன்று அப்படி அதை அவர்களால் தொடர முடியவில்லை. ஏனென்று சொன்னால், வடமாகாண கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட தொடர்ச்சியான பாதிப்புகள், அதாவது எல்லை தாண்டிய சட்டவிரோத தொழில்களில் இந்திய தமிழக கடற்தொழிலாளர்கள் இங்கே வந்து ஈடுபடுகின்றபடியினால் ஒரு பக்கத்தில் யாருக்கும் பயன்படாமல் போகின்ற வளங்கள் அழிகின்றது. இரண்டாவது, எங்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் தினமும் பாதிக்கப்படுகின்றது. மூன்றாவது, அவர்களுடைய கடல் உபகரணங்கள் அழிக்கப்படுகின்றன. இப்போ இன்று கூட கிடைச்ச செய்தியின்படி, இப்பொழுது நான் வருகின்ற பொழுது எனக்கு கிடைத்த செய்தி, வடமராட்சி கிழக்கு கடல் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வெளிச்சங்கள் தெரிவதாக அந்த மக்கள் குமுறுகின்றார்கள், குறைபடுகின்றார்கள். அதைவிட காலையிலே பார்க்கின்ற பொழுது பலர் தாங்கள் விரித்த வலைகளை, அதாவது நாங்கள் முதல் சினிமா படங்களில் பார்ப்போம், இந்த ஊருக்குள் கிராமத்துக்குள் கொள்ளைக்காரர் வந்து விட்டால் எல்லோரும் பரபரத்து ஓடி ஒழிப்பது போல இங்கு அது நடந்திருக்கின்றது. அதுபோல் சில கடற்தொழிலாளர்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கு தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கடற்தொழிலாளர்கள், இலங்கை வடமாகாணத்து கடற்தொழிலாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றார்கள். அப்போ இந்த வகையில் இந்த கலகம் பிறந்தால் நியாயம் கிடைக்கும் என்ற வகையில் இன்றைக்கு வடமாகாண கடற்தொழிலாளர்கள் ஏதோ ஒரு வகையில் இதை நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி முன்வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பத்திரிகையில் ஒரு தலைப்புச் செய்தி, இழுத்து வருமாறு வடக்கு கடற்தொழிலாளர்களை அமைச்சர் பயமுறுத்தினார் ஏதோ என்று சொல்லி, அது ஒரு செய்திக்காக அவர்கள் அப்படி போட்டார்களோ தெரியாது. அதாவது இந்த கோவலன் கண்ணகி நாடகத்தில் இழுத்து வர சொல்ல கொன்று வந்தது போல தான் இந்த சக தமிழ் கட்சிகள் அல்ல இந்த சுயலாப அரசியல்வாதிகள் அந்த பரப்புரையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அது மக்களுக்கு தெரியும். இன்று கூட ஒரு கட்சி தலைவர் இன்று மாலை முனை, அதாவது வடமராட்சியில் இருக்கக்கூடிய முனை கடல் தொழில் அந்த கிராமத்துக்கு சென்ற பொழுது அந்த கிராம மக்கள் கேட்டார்கள், நாங்களெல்லாம் சொல்லியிருக்கின்றோம் யாரும் இங்கு வரக்கூடாது என்று சொல்லி. அப்பொழுது அந்த தமிழ் கட்சி தலைவர் சொல்லியிருக்கின்றார், அது நீங்கள் கடல் தொழில் அமைச்சரையெல்லாம் எதிர்க்க வேண்டும், ஏன் எங்களை எதிர்க்கின்றீர்கள் என்று. அதற்கு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள்,
நாங்கள் அவருக்கு வாக்கு போடவில்லை, உங்களுக்கு தான் வாக்கு போட்ட நாங்கள். அப்போ நீங்கள் தான் இந்த பிரச்சனையை எங்களுக்கு தீர்த்து தர வேண்டும். ஒன்று அமைச்சரோடு சேர்ந்து அல்லது அமைச்சருக்கு எதிராகவோ அமைச்சரோடு சேர்ந்தோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது அன்னவுடன் நீங்கள் இங்கு வர வேண்டாம் போய்விடச் சொல்லி, அப்பொழுது இவர் கேட்டிருக்கின்றார், அப்படின்றால் நீங்கள் அவரையெல்லாம் பலப்படுத்துகிற செயல்களில் ஈடுபடுத்தியிருக்கின்றீர்கள் என்று சொல்லி. அதுக்கு அவர்கள் சொன்னார்களாம், இல்லை இல்லை, எங்களுக்கு அவருடைய உள்மனம் தெரியும், ஆனபடினால் அதை நாங்கள் வருங்காலத்தில் சரியாக அதை அணியிக்கொள்வோம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, பிபிபி என்று சொல்லி பொத்துவில்ல இருந்து பருத்துறை மட்டும் ஒரு உல்லாச பயணத்தை மக்களை உசுப்பேத்துகின்ற வகையில் அதை ஒன்று செய்தார்கள். ஆனால் அதனுடைய அதனுடைய வெளியீடு என்ன ரெண்டா பூச்சியம். அதுபோல தான் இப்பையும் ஏதோ தாங்கள் முல்லைத்தீவில் இருந்து பருத்தித்துறை மட்டும் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு கடையடைப்பு போராட்டம், கருத்த கொடி போராட்டம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையில் கடைகளெல்லாம் பூட்டி இருக்கும். பொதுவாக இந்த தமிழ் கட்சிகள் அந்த விடுமுறை நாட்களில் தான் இந்த கடையடைப்பு போராட்டங்கள் நடத்துகின்றது. என்னை பொறுத்த வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று நான் விடாப்பிடியாக ஒரு நடைமுறை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த வருட முடிவுக்குள் ஏதோ ஒரு வகையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இப்போ நேற்றை கூட இங்கு இந்திய ராஜ்சபா நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பிரமணிய சாமி வந்திருந்தார். அவர் கூட என்னுடைய நிலப்பாட்டில் ரொம்ப உறுதியாக இருக்கின்றார். அதாவது சட்டத்தை மீறின வகையில் எல்லை தாண்டி வர முடியாது அனுமதி இல்லாமல். ரெண்டாவது, இங்கு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட முடியாது. அப்படி வந்தால் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றதை அவராகவே வலியுறுத்தி எனக்கு சொல்லியிருக்கின்றார். அதுபோல் இன்றும் ஒரு செய்தி, அக்கறையிலிருந்து ஒரு செய்தி ஒன்று எனக்கு வந்திருக்கின்றது. அதாவது இதை அதை கைது செய்யப்பட்டால்தான் இங்கால இலங்கை அத்துமீறி இலங்கைக்கு வருபவர்களை கைது செய்தால்தான் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காண முடியும் என்று சொல்லி எனக்கு இந்த பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு அந்த செய்தியை அனுப்பியிருக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அதாவது என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், தங்களால் அதை அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், our central government and state government was allocated for Tamil Nadu fishermen's ஐயா 2000 bottom trawlers to convert into deep sea fishing boats ஐயா என்று எனக்கு தகவல் அனுப்பியிருக்கிறார். If Sri Lanka Coast Guard may arrest minimum 15 to 20 Indian trawlers, means they will afraid to doing a fishing activities at Sri Lanka ஐயா, then only we can control our Tamil Nadu fishermen ஐயா. Just few hours back I spoke அங்கே அந்த அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ அதுபோல் நீங்கள் இந்திய உயர்மட்ட தலைவர்களுடன் மிக நெருங்கி பழகுவார். அண்மையில் கூட இந்திய வெளியுறவு செயலாளர் வந்திருந்தார். அதே போல் இங்கே கூட நீங்கள் தூதரகத்தில் நீண்ட காலம் நீங்கள் ஒரு நட்புறவுடன் இருக்கும் ஒருவர். ஏன் இந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முடியாதா? அதாவது திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்பது போல தமிழ்நாட்டு
கடற்தொழிலாளர்கள் அல்லது அதுக்கு பின்னிக்கிற சில அரசியல்வாதிகள் அதை உணராவிட்டால் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஏனென்றால் நான் ஆட்சியில் இல்லாத சமயங்களில் கூட 2 தடவை கச்சதீவில் 2 தரப்பு தொழிலாளர்களையும் அழைத்து கதைத்திருந்தேன். அதே போல் டெல்லிக்கு போன நேரத்திலும் ஒரு திட்டம் ஒன்றை கொடுத்திருந்தேன். எங்களுடைய இன்றைய பிரதமர் மோடி அவர்களுக்கு போக் பே அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் ஜாயின்ட் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்று சொல்லி. ஆனால் எந்த வகையிலையும் இந்த இழுவப்படகை இந்த பொட்டம் ட்ரோலிங்குக்கு அனுமதிக்க முடியாது. நாங்கள் இங்கே இந்த மன்னார் வளைகுடாவில் அல்ல இந்த பாக்கு நீரிணையில் இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் முதல் ஆராய்வோம். அந்த வளங்களை என்ன மாதிரி பங்கிடுவோம் என்ற அந்த வளங்கள் என்று சொல்லிக்க 2 பக்கத்துக்கும் உரியது. எங்களோட கடல் பரப்பு எல்லைக்குள்ள எங்களுக்கும் அவர்களுடைய கடல் பரப்பு எல்லையில் அவர்களுக்கும் உரியது. அப்போ நாங்கள் இதை பயன்படுத்துவோம். அப்போ அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அங்கு அந்த நேரத்தில் இவரும் இருந்தார், அதாவது வெளிவார செயலாளர் டாக்டர் ஜெய்சங்கர் கூட இருந்திருந்தார். அவர் நீண்டகால் நண்பர் இங்கே இருந்தவர். அவரெல்லாம் இது அற்புதமான இது, நாங்கள் உடனடியாக பேச்சுவார்த்தையை தொடங்குவோம். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், நாங்கள் உடனடியாக அவ்வளோத்துக்கு வேகமாக தொடங்க முடியுமோ அவ்வளோத்துக்கு வேகமாக தொடங்க வேணும். அதே நேரத்தில் இந்த இழுவப்படகு அடிமட்ட பொட்டம் ட்ரோலிங்கும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அப்போ அதை பொட்டம் ட்ரோலிங்கில் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அதாவது நிறுத்தி கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதை விட இப்போ சமீபத்தில் டெல்லியில் நியமிக்கப்பட்ட இந்த கடற்தொழிலோடு சம்பந்தப்பட்ட டாக்டர் எல் முருகன் என்று சொல்லி அவரோடும் நான் தொடர்பேசியில் தொடர்பு கொண்டு கதைத்தேன். அவர் கூட இதை தனக்கு அனுப்ப சொல்லி கேட்டு இதை கூட நான் அவருக்கு போன வாரம் அனுப்பியிருந்தேன். அதுபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்தொழில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோடையும் நான் தொலைபேசியில் நான் பல பேரோடு கதைச்சு கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற தூதரகங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் முந்தினதை விட குறைவாக இருந்தாலும் அந்த அந்த இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் படிங்கன்னா நான் நம்பிக்கையாக சொல்கிறேன், எப்படியும் இந்த வருஷம் கடைசிக்கில் நான் இதை முடிவு பண்ணணும். அங்கே இருந்தால் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு உண்டு. ஹலோ வணக்கம். எது அப்படி கதைகள் இருக்குது, நான் பிறகு கதைக்கிறேன். நான் இப்போ இந்த இதில் இருக்கேன், வசந்தம் டிவி இதில் பிறகு கதைங்க நினைக்கிறேன். இன்றும் கூட இந்திய படகுகள் ஏதோ இலங்கை கடற்படையாக இப்படி ஒரு கிட்டத்தட்ட எத்தனை பேர் இங்கே கைது செய்யப்பட்டிருப்ப தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள்? இப்போ ஒரு தரமில்லை, எல்லாரும் விடுவிச்சாச்சு. அதே போல் எமது மீனவர்கள் அங்கே சில பேர் இருக்கணும். வெவ்வேறு குற்றச்சாட்டுகள், வெவ்வேறு இதுகள், சில வண்ணங்கள் இருக்கின்றன. நான் சகலதும் விலாவாரியாக வெளிவார செயலாளர் சிங்லா அவர்களுக்கு நான் அதை கொடுத்திருக்கின்றேன். அவர் அதை அமைதியாக கேட்டார். தாங்கள் இது சம்பந்தமாக தான் உடனடியாக டெல்லி உயர்மட்டத்துக்கு தான் இதை எடுத்து செல்வதாக சொல்லியிருந்தார். இங்கே நான் இருக்கிறேன் அமைச்சர்களே, ஒரு 100க்கும் மேற்பட்ட இந்திய படகுகள் இங்கே தடுத்து வைக்கப்பட்டுள்ளன, அது உண்மையா? 2 வகையான படகுகள். ஒன்று 2018 முதல் கைது செய்யப்பட்ட படகுகள். அதைவிட 2018 பிறகு அந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற படகுகள். அதற்கு முந்தின படகுகள் பலது விடுவிக்கப்பட்டது. ஆனால் எஞ்சிய படகுகளை அவர்களால் கொண்டு போக முடியவில்லை. ஏனென்றால் அந்த படகுகளெல்லாம் பழுதடைந்த நிலையில் கொண்டு போக முடியாத நிலையில் இருக்கின்றது. ஆனால் இப்போ அவர்கள் கேட்கின்றார்கள் அதை விற்று பணத்தை பெற்று தர சொல்லி. ஆனால் இங்கு எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு 4-5 வருடத்துக்குள்ள 500 மில்லியனுக்கு மேலான கடல் உபகரணங்களை இழந்திருக்கணும். அதை விட 2018 பிறகு
கைது செய்யப்பட்ட வள்ளங்களும் பாதிப்படைந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு புயல் ஒன்று வந்தது. அதாவது குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், நீண்ட நேரம் ஒருவர் தொலைபேசியில் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்க, எங்கே இருந்து பேசுகிறீங்க? நாங்கள் கிழக்கு மாகாணத்திலேருந்து அம்பாரா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் சார். நீங்கள் கேளுங்க. டக்ளஸ் தேவானந்த் சார்கிட்ட சின்ன ஒரு கேள்வி வந்து கேட்க வேணும். இதே தீர்வில் போன சரம் சார்கிட்ட சொல்லி ஒரு நபர் கேட்டிருந்தார் இந்த ஒளிவில் துறைமுகத்தை பற்றி. இப்போ தற்போதைய நிலைவரம் என்ன, ஒளிவில் துறைமுகத்தில் இப்போ தற்போதைய நிலைவரம் என்ன சார் பண்ணார்? அதாவது அமைச்சரவை முடிவின்படி உடனடியாக அந்த 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 துறைமுகத்தினுடைய ஒரு பகுதியை நாங்கள் பொருட்படுத்தியிருக்கின்றோம். நேற்று எங்களுடைய அதிகாரிகளும் மற்றது துறைமுக அதிகார சபைக்குரிய அதிகாரிகளும் அங்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டு அவர்கள் இந்தந்த பகுதிகளை தாங்கள் உடனடியாக விடுவிக்கலாம் என்று சொல்லி ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள். வருகின்ற கிழமை அமைச்சரவைக்கு ஒரு பத்திரம் போட்டு அதை நாங்கள் பொருட்படுத்தவுடன் உடனடியாக அந்த திருத்த வேலைகள் ஆரம்பிக்கப்படும். முதல் கட்டமாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய குளிர்சாதன பட்டிகள், அதோடு சம்பந்தப்பட்ட மற்றது அங்கு இந்த புட்டி டின்மீன் என்றால் டின்மீன் அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் தொடங்குவதற்கான ஆயத்தங்கள் செய்திருக்கின்றோம். அநேகமாக ஒரு 3 மாதத்தில் ஒரு 300 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் அந்த அந்த பகுதி புனரமைக்கப்பட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்படும். அதே நேரத்தில் அந்த வேலைகள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதாவது அந்த ஒளிவிலினுடைய இந்த துறைமுகம் கடல் தொழில் துறைமுகத்தையும் நாங்கள் துப்புரவாக்கி அதற்குள் அங்கே இருக்கக்கூடிய வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற படகுகளை உள்ளுக்கு எடுத்து வருவதற்கான முயற்சிகளிலும் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். அதற்கு முதல் நான் அங்கு நான் இந்த 26, 27 தேதிகளில் நான் அங்கால வருவதாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு, கடற்தொழில் சமூகத்தினரோடு, பொது அமைப்புகளோடு கலந்துரையாடி இந்த திட்டத்தை எந்தளவுக்கு விரைவாக வேகமாக முடிக்கலாம் என்று உங்களுக்கு தெரியும். முன்னாள் ஜனாதிபதி மற்ற பிரதமர் மற்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது அந்த மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள். தாங்கள் இந்த ஒளிவில் துறைமுகத்தை விரைவாக இயக்கி அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவோம் என்று சொல்லி, அந்த வகையில் நாங்கள் நிச்சயம் அதை இன்னும் விரைவில் இந்த வருஷம் இல்லாட அடுத்த வருஷம் நடுப்பகுதிக்குள்ள அது ஒரு முழுமையான துறைமுகமாக மாறும் என்று நம்புகின்றேன். ஆமாம், நாங்கள் அடுத்த கேள்விக்கு செல்லும் முதல் இந்த வடக்கு மீனவர்களுக்கு நீங்கள் தரப்போகும் ஆறுதல் செய்தி என்ன? அதாவது வருட இறுதிக்குள் ஒரு தீர்வை கொடுப்பீர்களா? அது எப்படி சாத்தியமாகும்? அல்லது அதாவது நான் பல தரப்புகளோடு பல முனைகளில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதில் ஈடுபட்டிருக்கின்றேன். வருஷ கடைசி என்றது ஆக கூடின ஒரு காலகட்டமாக இருந்தாலும் அதற்குள் நான் எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு கண்டுவிடுவேன் என்று நம்புகின்றேன். இது வரும் வாக்குறுதி அல்ல, அல்லது ஏமாற்றுறையும் அல்ல. என்னுடைய ஒரு உள்ள கிடக்கை அல்ல, என்னுடைய மக்களுடைய அந்த பிரச்சனையை உணர்ந்தவன் என்ற வகையில் நான் இதை முன்வைக்கிற இந்த கருத்து. ஏனென்றால் பலரின் குற்றச்சாட்டு இந்த கொரோனா காலத்தில் இந்த மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எனவே அந்த பாதிப்புடன் சேர்ந்து இப்படியான பாதிப்புகள் வருவதால் அவர்கள் மேலும் ஒரு பின்னடைவுக்கு செல்வதாகத்தான் அந்த குற்றச்சாட்டு அரசியல் மட்டத்தில் கூட பேசப்படுகின்றது. கொரோனா
அதாவது கொரோனாவால் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த கொரோனாவால் தொழில் தடப்பட்டதோ அல்லது சந்த வாய்ப்பு தடப்பட்டதோ அல்ல. நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க இல்லை. ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் அது சாதாரண ஒரு நடைமுறை தான் அங்கே பேணப்பட்டது. அவர்கள் எந்த நேரம் தொழிலுக்கு போய் வரலாம். பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் சந்த வாய்ப்பையும் செய்திருக்கின்றார்கள். அடுத்து மேலும் பல விடயங்களுக்கு நாங்கள் செல்வோம். அமைச்சர் அவர்களே, இந்திய வெளியுறவு செயலாளர் இங்கே வந்தபோது இந்த மாகாண சபை தேர்தல் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து எதுவும் விசேதமாக பேசப்பட்டதா? தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்பது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடே கொடுக்கப்பட்டது. இதைத்தான் அன்றைக்கு 30 வருஷமாக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் சக தமிழ் கட்சிகள் இல்லை என்று சொல்லி சூரியன் சந்திரனை பற்றி கதை சொன்றிருந்தவர். ஆனால் அவர்களுக்கும் தெரியும், ஒரு போலி தேசியத்துக்காக சில தரப்போடு இருக்கக்கூடிய உயிர் அச்சுறுத்தல் காரணமாக வாக்குகளை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில கருத்துக்களை அவர்கள் சொல்லி வந்தவர். ஆனால் இன்றைக்கு திடீரென்று குத்துக்கரணம் அடித்தது போல் இந்த 13ஆவது திருத்த சட்டம் தான். அப்போ நான் அன்றைக்கு என்ன சொல்லி வந்தேன், இது முடிந்த முடிவல்ல, இதுதான் சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைக்கே நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு பிரபாகரன் கூட உயிரோடு இருந்திருக்கலாம். எவ்வளவோ இடம்பெயர்வுகள், அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்களை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இன்றைக்கு பல மடங்கு ஒரு முன்னேற்றகரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். அப்போ இதுக்கு காரணம் இந்த தமிழ் தலைமைகள் என்று சொல்லப்பட்டவர்களான் காரணம். இந்தியா 87ஆம் ஆண்டு எங்களுடைய எல்லாருடைய போராட்டம் காரணமாக இந்தியா தன்னுடைய பங்கை வகிச்சிருக்குது. இன்றைக்கு இந்தியா அதைத்தான் சொல்லுது. ஐக்கிய நாடுகள் சபையிலேயும் அதான் சொல்லப்படுது. சர்வதேச சமூகம் அதைத்தான் சொல்லுது. அப்போ நான் அன்றைக்கு சொன்னதை எல்லாரும் கேட்டிருந்தால், சக தமிழ் கட்சிகள் தலைமைகள் கேட்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது தானே. இதைத்தான் நான் திருப்பி நான் சொல்லி கொண்டு வாரேன். அப்போ இந்த முறை நான் அவரோட இது சம்பந்தமாக கதைக்கையில் யாரோட இந்த சிங்களா இந்திய வெளிவிவகார செயலாளரோட நான் கதைத்தது கடல் தொழிலாளர்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். தொடர்ச்சியாக எங்களுடைய நீர் வேளாண்மைக்கு அல்ல மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு எவ்வாறான உதவிகளை செய்யலாம் என்பது சம்பந்தமாக தான் கதைச்சினேன். அண்ட் அரசியல் தீர்வு என்பது ஏற்கனவே இருக்குது. அதான் அந்த அழுதும் பிள்ளை அவளைய பெற வேணும் என்பது போல் நாங்களாம் எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு வேணும். முதல் 87ஆம் ஆண்டு எங்களுக்கு கிடைக்கல. முதல் பிரபாகரன் தன் சுயலாப அரசியலுக்காண்டியாக தூக்கி எறிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வரதராய பெருமாள், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அதை கூத்தாடி போட்டுடைச்சிட்டினோம். அப்புறம் அதுக்கு பிறகு அதில் ஒன்றுமில்லை அது இதெல்லாம் சொல்லி கொண்டிருந்து தும்புக்கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம்ன்ட்டு சொல்லி தேர்தல் அறிவித்த உடனே பாஞ்சு விழுந்து வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேரில் எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் அந்த கதிரையில் வந்து குந்தி கொண்டார். ஆனால் என்ன நடந்தேன்றது தெரியும். அப்போ எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை கிடைக்கின்ற வாய்ப்புகள் அல்ல உருவாகி வருகின்ற வாய்ப்புகளை தமிழ் தலைமைகள் சரியாக பயன்படுத்த இல்லைன்றது தான் என்னுடைய நீண்ட காலமாக நான் சொல்லி கொண்டு வர விடயம். இந்த மாகாண தேர்தல் கிட்டத்தட்ட இப்போ எந்த காலப்பகுதியில் நடக்கும் அல்லது நாடாளுமன்ற தெரிவு எந்த முறையில் அதனை நடத்த? அது இப்போ என்னால் உடனடியாக சொல்ல முடியாது. இத்தனாம் தேதி, இத்தனாம் வருஷம், இத்தனாம் மாதம், இத்தனாம் தேதி, இத்தனை மணிக்கு நடக்கும்ன்ட்டு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என்பதில் நான் ரொம்ப அக்கறையாக இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை முன்னெடுக்க வேண்டும் என்பதும் மற்ற இது எவ்வளோத்துக்கு விரைவாக சரியானவர்களுடைய கையில். ஏன்டா இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த குரங்கின் கையில் பூமாலை மாதிரி தான்
இந்த தும்புக்கட்டையால் தொட்டு பார்க்க மாட்டோம்ட்டு சொன்னவ மக்களை உசுப்பேற்றி போலி தேசியம் பேசி மக்களை உசுப்பேற்றி அதை அபகரித்து கொண்டுச்சுனா கடைசியில் பூச்சியமாக தான் போச்சு. அப்போ இது சரியான ஆக்கள்கிட்ட கையில் போகணும். அப்போ அதுக்கு விரைவாக தேர்தல் நடத்த வேணும். மக்கள் அதை விளங்கி கொண்டு வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இந்த பழைய முறையில் நடத்துகிறதா இருந்தால் என்ன, புதிய முறையில் நடத்துகிறதா இருந்தால் என்ன, நாடாளுமன்றத்தில் அதை நிறைவேற்ற வேணும். அப்போ புதிய முறையில் நடத்துகிறேன்டா கூட காலம் எடுக்கும் என்றால் அந்த டீலிமிட்டேஷன், அதாவது டீலிமிட்டேஷன் என்று சொன்னால் இல்லை நிர்ணய குழுவெல்லாம் அமைச்சு கணக்கை போக வேணும். அப்போ இப்போ இருக்கிற புதிய என்ன பழைய முறையில் சில திருத்தங்களை கொண்டு வந்து செய்யலாம். அப்போ அரசாங்கம் அது சம்பந்தமாக ஆலோசித்து கொண்டிருக்குது. அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் ஒரு தேர்தல் சீர்திருத்த ஒரு தெரிவுக்குழு ஒன்றையும் அமைச்சிருக்கின்றது. அதனுடைய முடிவுகளையும் எதிர்பார்த்திருக்கின்றது. ஆமாம், அனுராதபுரத்தில் பேசும்போது கூட ஜனாதிபதி புதிய அரசியலமைப்பு பற்றி கூறியிருந்தார். அதாவது மக்கள் அரசு தொடர்பில் அதிருப்தியில் இருந்தாலும் இந்த எதிர்வரும் காலப்பகுதியில் அந்த அதிருப்தியை அப்படி ஒரு புதிய அரசியல் யாப்பு வரும்போது தமிழ் மக்களின் பிரதிபலிப்பு எப்படி இருக்க வேண்டும்? அதாவது இப்போ அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்கலாம், இது யாரும் மூடி மறைக்க முடியாது. ஏனென்றால் இந்த கொரோனாவில் இலங்கை மாத்திரம் இல்லை, வளர்ச்சி அடைந்த நாடுகள், முன்னேறின நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எல்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளே உட்பட்டிருக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் இருக்கிறபடியினால், ஆனால் இந்த இடத்துல முந்தி இருந்த அரசாங்கம் இருந்திருக்குமா இருந்தால் இன்னும் எங்களுடைய மக்கள் பல மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பினோம். என்று அவர்களுக்கு 3/2 கிடைத்தது முதல் இருந்த அரசாங்கம். என்ன நடந்தது? அவரால் பிரச்சனையை தீர்க்க முடியலை. அது தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் கைதிகளாக இருக்கலாம், நில விடுவிப்பாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தாங்கள்லாம் அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்ததாக தம்பட்டம் அடித்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? காணாமல் போன உறவுகளுக்கு தீர்வு கண்டார்களா? அல்ல சிறையில் இருக்கிற தமிழுக்கு அரசியல் கைதிகளை விடுவித்தார்களா? அல்ல அரசியல் தீர்வு தாங்கள் பெற்றுத்தருவோம் என்று அதை கொடுத்தார்களா? ஒன்றுமில்லை. அப்போ இந்த அரசாங்கம் பரவாயில்லை. அப்போ இந்த சூழலுக்குள்ளேயும் இந்த அரசாங்கம் மக்களை ஓரளவுக்கு இல்லை இயன்ற வர பாதுகாத்து கொண்டிருக்கின்ற நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த கொரோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ சமீப காலங்களாக பத்திரிகையில் வரும், இன்றைக்கும் ஒரு பத்திரிகையில் கிடக்குது, இறப்பு அதிகரிச்சிருக்கு, 31 போட்டிருக்கு. அப்போ ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் தினமும் 200, 300 போனது. அப்போ இது குறைஞ்சு கொண்டு வருது. 2000, 3000 தினமும் தொற்று பரவலாகி இருந்தது. இன்றைக்கு அது ரொம்ப நல்லா குறைஞ்சிட்டுது. அப்படியே வெகு விரைவில் நாங்கள் அதை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வருவோம் என்று நம்புகிறேன். அவனுடைய மக்கள் இதுகளை விளங்கி கொண்டு எதிர்த்தரப்பினருடைய ஒரு பொய் பிரச்சாரத்துக்கு எடுபட்டு போக வேண்டாம் என்றதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரசு நான் இப்போ ஆட்சியில் இருக்கிறேன்ன்றதுக்காண்டி அல்ல, ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறான் என்ற வகையில் எனக்கு அந்த ஆட்சியினுடைய நிலைமையில் எனக்கு தெரியும். அதனுடைய எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அதோட செயல்பாடுகள் எல்லாம் தெரியும். சில வேளை ஒரு சில தவறுகள் நடக்கலாம், ஆணைக்கும் அடி சறுக்கும் என்று சொல்லுவீனோம். ஆனால் கடந்த காலத்தில் ஆணைக்கு சறுக்கின அடி அது குப்புறா விழுந்துட்டுது. அதேபோல் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ஜனாதிபதி புலம்பெயர் தமிழர்களை இங்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அதில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கின்றதா இங்கே வருவதற்கு? இல்லை, அவருக்கு இப்போ அவர் ஆட்சிக்கு வர முந்தி பாதுகாப்பு செயலாளராக இருக்கையில் அவருடைய அந்த அணுகுமுறைகள், கொள்கைகள் அதுகள் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி. அப்போ அவருக்கு மக்கள் சம்பந்தமான பொறுப்பு இருக்குது.
நாடாளுமன்றம் சம்பந்தமான பொறுப்பு இருக்குது, அமைச்சரவை சம்பந்தமான பொறுப்பு இருக்குது, சர்வதேச சமூகம் சம்பந்தமான பொறுப்பு இருக்குது. அப்போ இதெல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு சமப்படுத்தி கொண்டு அவர் போவார்ன்ட்டு நான் நம்புகிறேன். அந்த வகையில் ஒரு பாரபட்சமற்ற வகையில் இந்த பிரச்சனைகளை அணுகுவார்ன்ட்டு நம்புகிறேன். அதாவது அவர் இந்த கொரோனா ஆரம்பிக்கிற அந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு சொன்னவர், நாங்கள் அந்த காணாமல் போன உறவுகளோடு கலந்துரையாட வேண்டும், அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்லி. அப்போ நான் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வரையக்கில் கொரோனா தலதூக்க வழி கேட்டுட்டது. அதால் அது ஒரு சிறிய குறுக்கீடு. தொலைபேசியில் ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் ஐயா. யார் பேசுகிறீங்க ஐயா? எங்கே இருந்து பேசுகிறீங்க? நான் பாலஜியிலிருந்து பேசுகிறேன். அமைச்சரோட பேசுறதுக்கு கொஞ்சம் கனகாலம் கூடி நான் முயற்சி செஞ்சு இந்த தீர்வில் 3 சடங்கு ட்ரை பண்ணி, போன முறையும் நான் ட்ரை பண்ணினா அது கிடைக்கல எனக்கு. இந்த முறை இந்த இடம் உங்களது கேள்வி கேளுங்க. வாழைச்சேனையில் இருந்து அமைச்சர் அவர்கள்ட்ட ஐயா சொல்றேன். நான் பாலச்சேனையில் இருக்கல யூடிடிபி அந்த காரியாலய வாழைச்சேனையில் நான் அந்த டைமில் சுகர்வு கொண்டு நான் ஐயா அவங்களுக்கு லெட்டர்களை நாளைக்கு என்னுடைய பிரச்சனை சொல்லி அனுப்பினேன். அந்த நேரத்தில் அமைச்சர் அவர்கள் யாழ்ப்பாணத்தையும் அந்த இடத்தை விட்டு மாறிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை வந்து முடிக்கல. நான் பாலச்சேனையில அகரிக்கன் இந்தியா ராணுவம் தாக்குதல் பண்ண டைமில் நான் என்னுடைய தகப்பன் காலம் சென்று போனாரு. நாங்கள் அந்த இடத்துல தான் இருந்து காலமெல்லாம் 40 வருஷத்துக்கிட்ட ஆட்சி செஞ்சிருக்கோம். அந்த இடத்திலிருந்து நான் அகதியாகி நான் ஒரு ஊனமுற்றவனாக ஒரு மாற்றுத்திறனாளியாக இந்த சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கேன் ஐயா. 32 வருஷமாக தான் பிறந்த ஊரில் நான் ஒரு அகதியான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு குமரு மக்களும் கூட என்னை கையில் அடிக்குது. நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு எந்த தொழில்துறையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கேன். எந்த காணிக்கு ஒரு எந்த விதமான ஒரு எத்தனையோ நடமாடும் சேவையில போய் நான் என்னுடைய ஃபைல்களை கொண்டு சமர்ப்பிச்சும் வழக்கு வரைக்கும் அதுக்குரிய ஒரு தீர்வு எனக்கு இந்த மத்திய பிரதேச செயலத்தால் எனக்கு எடுத்து தரல. அப்ப எங்களுடைய கடற்தொழில் அமைச்சராக எங்களுடைய அணுகலி அவர்கள் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க. நான் யார் இருந்த எவர் இருந்த என்ன என்ற ஒரு விளக்கம் இல்லாம அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு தேவைக்காக, அந்த ஆட்டு தொழிலாளர்கள் தேவைக்காக அந்த இடத்துல சொந்த மண்டை கட்டி விட்டாங்க ஐயா. இதுவரைக்கும் எனக்கு ஒரு நஷ்ட வீடா இல்லையா, இந்த பூமி என்ன செய்தா என்ற ஒரு கேள்வியை கட்சியில அமைச்சர் அவர்கள் கருணமனம் காட்டி அந்த இடத்துக்குரிய ஒரு மாற்று ஊடு வாசலையோ இல்லை ஒரு நஷ்ட வீட்டை எனக்கு தந்தா மிகவும் 7 தலைமுறை அவருக்கு புண்ணியம் கிடைக்கும். நான் கடன் கொடுத்து கேட்கிறேன். அந்த ஐயா அவர் நினைக்கிறேன் வாழைச்சேனையில் அவரது காணியில் நினைக்கிறேன் மீன்பிடி சம்பந்தமான ஏதோ ஒரு வேலைக்கு அவரது காணியை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு அன்பர் அவரது பெயரை கூட குறிப்பிடவில்லை. நீங்கள் இதில் அவரை அமைச்சுக்கு வர சொல்லியோ அல்லது ஏதாவது ஒரு நிவாரணத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை அவர் கேட்கின்றார். சரி, உங்களுடைய கேள்வியை புரிந்த வகையில் நான் உங்களுக்கு 2 விடயத்தை சொல்லலாம். ஒன்று, நான் 26, 27 தேதிகளில் அங்கால வர இருக்கின்றேன். அந்த நேரத்தில் அந்த கோரிக்கை என்னிடம் கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு முதல் நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிரதேசத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். அந்த பிரதிநிதிகளிடம் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை கொடுத்தால் அவர்கள் என்னிடம் சேர்ப்பிப்பார்கள். அப்பொழுது உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அதில் குறித்து கொடுங்கள். நான் அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தகுந்த பதில் அல்ல தகுந்த ஏற்பாட்டை நான் செய்து தருவேன். நன்றி. ஆமாம், மற்றும் ஒருவர் தொலைபேசி அழைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீங்களா ஐயா? எங்கே இருந்து பேசுகிறீங்க? நாங்கள் வாழ்க்கையிலிருந்து கலைக்கிறோம். என்னன்னு சொன்னா, இந்த சுருக்கு வலை மீன் பிடிக்கிறாங்க. இந்த சுருக்கு வலை மீனை உங்களால் தடை செய்ய இயலாதா? இது பல உங்களோட கேள்வி முடிஞ்சுதா? ஆமாம், அவர் அதாவது இது பல இடங்களில் இந்த பிரச்சனை வருகின்றது. நான் 2-3 தினங்களுக்கு முதல் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கடற்தொழில் பணிப்பாளரிடம்
நான் இப்படி வருவதாக தெரியப்படுத்தி அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக எனக்கு தொகுத்து அனுப்ப சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்பொழுது இந்த சுருக்கு விலை பிரச்சனையை பற்றியும் நான் அவரிடம் கேட்டிருந்தேன். அவர் அதை கணிசமான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக தெரியப்படுத்தினார். இருந்தாலும் நான் அதை நேரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய கடல் தொழில் மக்களோடு கடல் தொழில் சங்கங்களோடு கலந்துரையாடி நான் அங்கேயே உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை பெற்று தருவேன். நன்றி. அதேபோல் இங்கே மற்றொரு கேள்வி என்னென்றால், இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த கப்பல் போக்குவரத்து அது சம்பந்தமான பூர்வாங்க பேச்சுக்கள் நடந்திருக்கின்றனவா, அல்லது அது எந்த கட்டத்தில் இருக்கின்றது அமைச்சர்? நான் அதாவது இந்த 52 நாள் அரசாங்கம் அதுக்கு முதலும் ஆட்சியில் இருக்க அந்த முயற்சி எடுத்த நான் 52 நாள் ஆட்சியில் இருக்க அந்த முயற்சி எடுத்து அமைச்சரவை பத்திரம் போட்டு நான் அதுக்குரிய அனுமதியை பெறுகின்ற நேரத்தில் 52 நாள் முடிஞ்ச 53வது நாள் ஆகிவிட்டது. அதால் என்னால் தொடர முடியே இல்லை. நான் இந்த கொரோனா ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்த பிறகு அந்த 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 விடயத்தை கையில் எடுக்கலாம் என்று சொல்லி நான் கையில் எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் சமீபத்தில் எங்களுடைய வியாழேந்திரன் அமைச்சர் அவர்களும் தான் அங்கு தமிழ்நாட்டுக்கு சென்ற பொழுது, பாண்டிச்சேரிக்கு சென்ற பொழுது அவர் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளோடு கதைத்ததாக சொல்லியிருக்கின்றார். எது எப்படி இருந்தாலும் இந்த இந்த வருடம் முடிவுக்கு பிறகுதான் இரண்டால் இந்த மாற்றங்கள் என்ன மாற்றம், காலநிலை மாற்றங்கள், அதுக்கு பிற்பாடு காங்கேசுந்துறையிலிருந்தும் தலைமன்னாரிலிருந்தும் அந்த கப்பல் சேவையை ஒரு தடவை தலைமன்னார்லேருந்து இன்னொரு தடவை காங்கேசுந்துறையிலிருந்து அதை செலுத்துவதற்கான ஒரு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கின்றேன். வருட முடிவுக்கு பிறகு பொங்கல் கழிய அதை வெளிப்படுத்துவேன் என்று நம்புகின்றேன். தை பிறந்தால் வழிபிறக்கும். அதேபோல் இந்த விமான சேவை சிறிய காலம் நடந்தது பலாலியிலிருந்து, அதற்கு என்ன நடந்தது? ஆனால் இப்பொழுது இந்த கொரோனாவால் அது நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் அதுவும் விரைவில் தொடங்கும். அதேபோல் இந்த மயிலிட்டி துறைமுகம் அதன் நிலைமை என்ன? மயிலட்டி துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால், இந்த நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட ஆட்சியில் அது புனரமைக்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த ஆட்சியை கொண்டு வந்தவர்கள் அந்த மயிலட்டி புனரமைப்பை விரைவுபடுத்தியிருந்தார்கள். என்னத்துக்கு என்று சொன்னால், அதனுடைய தரகு பணத்தை பெறுவதற்காக ஒழிய அது தரமான துறைமுகமாக மாற்றுவதற்கோ அல்லது வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது அந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஆழ்கடல் வள்ளங்களை பயிற்சிகளையும் ஆழ்கடல் வள்ளங்களையும் பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கவில்லை. அவர்களுடைய முயற்சியெல்லாம் அதில் தரகு பணம் பெறுவது தான் குறியாக இருந்தது. அந்த வகையில் பார்த்தால் இந்த மாதிரி புரளியா திட்டத்தில் அவர்கள் போட்ட ரோட்டுகள் எல்லாம் மழையிலையும் காற்றுலையும் சுருண்டது போல் இங்கேயும் அந்த மயிலட்டி துறைமுகம் மீண்டும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் அதனுடைய 2ஆம் கட்டத்தை புனரமைப்பதற்கு இப்போ 2-3 நாட்களுக்கு முதல் தான் அந்த ஒப்பந்தக்காரர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறதாக இன்றைக்கு நான் அறிய வந்தேன். அதனுடைய நான் இந்த கிட்டடியில் அங்கே போக இருக்கிறேன். அங்கே போய் அது எவ்வாறு புனரமைக்கப்பட வேண்டும், சும்மா ஒரு சகட்டு மேனிக்கு
அதை செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அது என்னுடைய அமைச்சு கீழே இருக்கின்றது என்பதற்காக மாத்திரமல்ல, அது என்னுடைய ஒரு கொள்கை ரீதியான விடயமும் என்றபடியினால் நான் அதை ஒரு ஸ்திரமானதாக தரமானதாகத்தான் நான் புனரமைத்து கொடுப்பேன். அதே நேரத்தில் நாங்கள் இந்த வள்ளங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதன்படி ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் இருக்கின்ற கடல் தொழில் துறைமுகங்களில் இத்தனை வள்ளங்கள்லாம் இருக்கலாம் என்ற இதை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அதன் பிறகு பருத்தித்துறை ஆகட்டும், அல்லது மயிலட்டி ஆகட்டும், அல்லது குருநகர் ஆகட்டும், அல்லது பேசாலை ஆகட்டும், அங்கு அந்த பிரதேசங்களை மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை. ஒரு 80% மேற்பட்டவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். மீதி ஒரு 5-10% பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் 80% மேற்பட்டவர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். அது மாதிரி வாழைச்சேனை, அது மாதிரி ஒளிவில் துறைமுகம். அப்போ ஒளிவில் துறைமுகம் புனரமைக்கப்பட்ட பிறகு வாழைச்சேனையில் இருக்கக்கூடிய இட நெருக்கடி குறையும். இங்கால ஒளிவில் துறைமுகத்தை நாங்கள் விருத்தி செய்வோமாக இருந்தால் கிழக்கு மாகாணத்தில் 3 துறைமுகங்கள் வந்துவிடும். அதையும் நாங்கள் பலப்படுத்துவோம். நினைக்கிறேன் நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்யும்போது அங்கு மக்களின் பிரச்சனைகளை நேரடியாகவே கண்டு தீர்க்கலாம். நீங்கள் எந்த காலப்பகுதியில் எங்கெங்கே இருப்பீர்கள் என்பதை நீங்கள் இல்லை 26, 26, 27 தான் நாங்கள் விஜயம் செய்ய இருக்கிறேன். அந்த வகையில் அங்கே இருக்கக்கூடிய கடல் தொழில் அலுவலகங்களை தொடர்பு கொண்டால், அங்கே இருக்கக்கூடிய பணிப்பாளர்களை தொடர்பு கொண்டால் அவர்கள் என்னுடைய திட்டங்களை அவர்கள் இது பண்ணுவார்கள். அல்லது என்னை கூட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தொலைபேசியின் அவர்களுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாவிட்டால் ஒரு குறுஞ்செய்தி SMS போட்டால் நான் அதற்கு பதிலளிப்பேன். ஆமாம், ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம் ஐயா. வணக்கம். யார் பேசுறீங்களா ஐயா? எங்கே இருந்து பேசுறீங்க? என்னுடைய பெயர் ஜோகராஜா. நான் மட்டக்களப்பிலிருந்து கதைக்கிறேன். பேசுங்கள் யோகராஜா. ஏனென்றால் அந்த எங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கிற அந்த முகத்துவாரம் மாறி காலங்களில் அடைக்கிறதால அந்த ஆற்றில் இருக்கிற உப்பு நீர் வயல்களுக்குள்ள புகுந்து பெருவாரியான வயல் நிலங்கள் பாதிக்கப்படுது. அத்தோடு பல ஆயிரக்கணக்கான ரூபாயில விவசாயியாக நான் மீன்பிடித்துறையில் ஆர்வமுள்ளவனாக இருக்கிற நான் உங்களது தொலைக்காட்சியின் சத்தத்தை குறைத்துவிட்டு பேசலாம் யோகராஜா. நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய கேள்வி எனக்கு புரிந்துவிட்டது. இதற்கு முதலும் இந்த பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போ அந்த துறைமுகத்தை தூர்வாருவது அல்லது நீரோட்டத்தை வருடம் பூராகவும் முன்னெடுப்பதில் பல மாற்று கருத்துக்கள் இருக்கின்றது. அந்த வகையில் தான் அதை நேரடியாக வந்து பார்த்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் அந்த மக்களோடும் கலந்துரையாடி அந்த பிரச்சனைக்கு நான் நிச்சயம் தீர்வு கண்டு தருவேன். 26, 27களில் அங்கால் வருவதாக நான் சொல்லியிருக்கின்றேன். அன்னபடியினால் நீங்களும் அந்த நேரம் என்னை வந்து சந்தித்தால் நாங்கள் அந்த இடத்திலே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் உங்களுக்கு பெற்றுத்தருவேன். அதாவது என்னென்று சொல்கிறது, சரி, நம்பிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். ஆமாம், இந்த சிறைச்சாலையில் இருக்கும் இந்த எஞ்சி இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றனவா அமைச்சரே? ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அனுராதபுர சிறைச்சாலையில் ஒரு சம்பவம் நடந்தது. அவர்கள் சிறைச்சாலை என்ற நானும் ஒரு கைதியாக இருந்தேன், ஒரு அரசியல் கைதியாக இருந்தேன், போராட்டத்தில் ஈடுபட்டு அரசியல் கைதியாக இருந்தேன். 80ஆம் ஆண்டிலிருந்து
83ஆம் ஆண்டு மட்டும் சிறையில் இருந்த நான் அரசாங்கம் விடுவிக்கும் என்று சொல்லி நான் காத்திருக்க இல்லை. நாங்களே சிறை கதவுகளை திறந்து கொண்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கு பிறகு நான் 86ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு போய் 96ஆம் ஆண்டு திரும்பி 90ஆம் ஆண்டு 86 மே மாதம் போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் திரும்பி வரையக்கில் இங்கே பல சிறை கைதிகள் இருந்தவ. அப்போ மாயஸ்வரி அம்மையாருடைய அவர் ஒரு மனித உரிமை சட்டத்தரணி, அவற்ற பங்களிப்போட நூற்றுக்கணக்கான ஆக்களை சிறையிலேருந்து விடுவித்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை இதுகளெல்லாம் செய்து கொடுத்து அவர்களுடைய பெற்றோரிடம் அனுப்பியிருந்த நான். பிறகு நம்முடைய நண்பர் வீரேஸ்வரி பிரதம ஆசிரியர் கஜன் அவர்களும் வேறு நல்லெண்ணம் கொண்டவர்களும் களுத்துறை சிறைச்சாலையில் இந்த பிரச்சனை இருக்கின்றது, அவர்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள், பல விரித்தென்று சொல்லவில்லை, அவர்களும் தங்களுடைய விடுதலைக்காக எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அங்கேயும் ஒருக்கா சென்று வருமாறு அப்பொழுது மாயஸ்வரி அம்மையார் அவர்களும் எனக்கு பக்கபலமாக இருந்தபடியினால் அன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமா அதிபரோடு கதைத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஒரு சட்டத்தரணியோடு நான் அந்த களுத்துறை சிறைச்சாலைக்கு சென்றேன். அங்கே கிட்டத்தட்ட இல்லாமல் 7 ஓடுக்கு என்னென்று சொல்கிறது வார்டுகள் சிறைக்கூடங்கள் இருந்தது. அப்போ அதில் ஒரு 6 சிறைக்கூடங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புகின்ற பொழுது ஒருவர் ஓடி வந்து சொன்னார், இன்னொரு சிறைக்கூடம் இருக்கின்றது, அதையும் முடித்து தர சொல்லி. அப்பொழுது அது இரவு நேரம் ஆயிட்டபடியினால் அப்போ அந்த சட்டமா அதிபர் திணைக்களத்திலேருந்து வந்த அதிகாரி சொன்னார், தனக்கு நேரமாகிவிட்டது, தான் போகின்றேன் என்று சொல்லி. அப்போ சரி இவர்கள் கேட்கின்றார்கள் என்றிட்டு நான் அங்கேயும் போனேன். அப்போ எனக்கு உள்ளுக்கு போனோன்னே என்னுடைய உள்ளுணர்வு வெளிப்படுத்தி விட்டது, இது ஒரு விலை, ஒரு ஆபத்து விலையுண்டு, இருந்தாலும் என்னுடைய வீம்பு அதுக்கு இடம் கொடுக்காது. அப்போ நான் அவர்களிடம் மற்ற ஏனைய அந்த சிறைக்கூடங்களில் சொன்னது போல தான் சொன்னான், எனக்கு ஒரு 2-3 மாத அவகாசம் தாருங்கள், நான் உங்களுடைய வழக்குகள் எல்லாத்தையும் படித்துவிட்டு உங்களுக்கு சாதகமான முடிவை நான் தருகின்றேன், என்னை நம்பினால் நீங்கள் இந்த உங்களுடைய அந்த உண்ணாவிரதத்தை கைவிடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு 20-30 பேர் அவர்களுக்கு குளுக்கோஸ் கொடுத்து முடித்த பொழுது அங்கால பின்னால் சுத்தவரை இருந்தாக்கள் என்னை தாக்கி அதுக்கு பிறகு என்ன நடந்தேன்னு தெரியும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் அதில் தலையிடக்கூடிய நிலைமை எனக்கு இருக்க இல்லை. இவர் எங்களுடைய குமார் பொன்னம்பலம் குமார் அண்ணே அவர்கள் நண்பர், அவருடைய மகன், அப்போ அவர் அரசியலில் இருக்க இல்லை, இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் மற்ற அவருடைய தாயார் என்னை வருத்தம் பார்க்க வந்தவர்கள். அப்பொழுது குமாரண்ண கேட்டார், என்ன நீர் விசர்வேல பார்த்துருக்கிறீர், எங்களுக்கு அங்கே போக தெரியாதா, அவங்கள பற்றி தெரியாதா உமக்கு என்றெல்லாம் சொல்லி அன்பாக என்னை கடைந்து கொண்டார். அதனுடைய அவர்கள் தன்னை வழக்கு பேசுமாறு என்னுடைய இந்த வழக்கை எனக்கு எதிராக பேசுமாறு கேட்டிருந்தார்கள். நான் அவரிடம் சொல்லி போட்டேன், என்னுடைய நண்பருக்கு நீங்கள் தீங்கிழைச்சபடினால் நான் அதில் பேச மாட்டேன் என்று சொல்லி அவர் அதை செய்தவர். அப்போ ஆனால் அதுக்கு பிறகு மாறி வந்த அரசாங்கங்களோடு இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் ஏதோ வகையில் கதைச்சு அப்படி இப்படி என்று சொல்லி இருக்குது. இன்றைக்கு எஞ்சி இருக்கிற ஆக்களும் விடுவிக்கப்பட வேண்டும். அப்போ நான் அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் ஊழலிட விரும்ப இல்லை, எனக்கு தெரியும் அதை எப்போ என்ன மாதிரி அதை செய்ய வேணுமென்ட்டு. நானும் உள்ளுக்கு இருந்தேன், சிறையில் இருந்தேன். இப்போ நான் திறந்து கொண்டு வந்த மாதிரி அவர்கள் திறந்து கொண்டு வர முடியாதுன்ற நிலைமையில், ஆனால் அவர்களை விடுவிக்கிறதுக்கு நான் முழு முயற்சி எடுப்பேன். ஒரு தொலைபேசி அழைப்பில் ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம்.
வணக்கம் ஐயா. யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா? நான் கொத்தியிலேருந்து எம்ஹெச் முபாரக் பேசுகிறேன். சொல்லுங்கள் முபாரக். என்னன்னு சொன்னால் ஐயாவிடத்தில் வந்து ஒரு கேள்வி வந்து கேட்க வேண்டும், தான் தொடர்பு ஏற்படுத்தினேன். ஹலோ, கேளுங்க. சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். ஐயா, நான் வந்து கொத்தியிலேருந்து முபாரக் பேசுகிறேன். கடந்த காலம் ஐயா அமைச்சராக இருக்கின்ற பொழுது வந்து கொத்தியில் வந்து அருகாம்பையில் இருக்கின்ற உல்லாச பிரயாணிகளுடைய வளவுகள் வந்து மீன்பிடிக்குரிய தலங்கள், அதாவது வாடிகள், மீன்பிடி உபகரணங்களை வைக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லி நேராக ஒரு மகஜர் ஒன்றை நான் கையளித்து வந்திருந்தேன். ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறான எந்த விதமான வேலையும் நடக்கவில்லை என்ற ஒரு விடயமும் பிரச்சனை வந்து கட்சி என்கின்ற கட்சி வந்து கடந்த காலத்துல வந்து பத்தியில் இருந்த அமைப்பாளர் அவர் வந்து விடுதலை புலிகளினால் சுடுபட்டு சென்று விட்டார். ஆகவே அந்த வெற்றிடமும் கூட இதுவரைக்கும் நிரப்பப்படாத ஒரு நிலைமையில் தான் இருக்கின்றது. ஆகவே வந்து கட்சிக்குரிய வேலைகளும் அமைச்சருக்குரிய வேலைகளும் கொஞ்சம் தாமதமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் வடபகுதி மக்கள் வந்து ஐயாவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்றால் விடுதலை புலிகள் வந்து வேறொரு பாண்டில் போனாலும் மக்களுடைய விடுதலைக்காக வேண்டிய அரசியல் நீரோட்டத்தில் ஐயா மிக பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த காலப்பகுதியில் வந்து ஐயாவுடைய மீன்பிடி இந்த விஷயத்தை நாங்கள் தமிழ் பேசும் மக்களுக்காக இவர் இறங்கி செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் யாருக்கிட்ட போய்த்தான் இந்த வேலையை பெற்றுக்கொள்வது என்பதுதான் எங்களுடைய கடினமான ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, குறிக்க முடியுமென்றால் குறித்து கொள்ளுங்கள். 077 இன்னொரு 77 818 91. இன்னொரு தடவை 077 இன்னொரு 77 818 91. நான் 26, 27ஆம் தேதி அங்கே வர இருக்கின்றேன். ஆனால் தயவு செய்து என்னுடைய தொலைபேசியில் அழையுங்கள். நான் கதைக்காவிட்டால் நீங்கள் எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். நான் அந்த பிரச்சனையை வந்து பார்த்து தீர்த்து தருகின்றேன். மற்ற நீங்கள் உங்களுடைய என்னுடைய இலக்கத்துக்கு உங்களுடைய இந்த தொலைபேசி இலக்கத்தை இப்போ அனுப்பி விட்டால் நான் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அந்த மாகாண கடல் தொழில் பணிப்பாளருக்கு உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து வைக்க சொல்லி நான் அவரிடம் தகவல் நாளைக்கு சொல்லுவேன். நன்றி. ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு அண்மையில் இலங்கை வந்திருந்தது. அவர்களுடன் ஏதாவது முக்கிய சந்திப்புகள் நடந்தனவா, அல்லது இந்த ஜிஎஸ்பி வரைச்சலுகை இலங்கைக்கு கிடைக்குமா என்பது குறித்து எதுவும் உங்களிடம் தகவல்கள் இருக்கின்றனவா? நான் அந்த தூதுக்குழுவை சந்திக்கவில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்குரிய தூதுவர் என்னை வந்து சந்தித்தார். என்னையும் என்னுடைய இராஜாங்க அமைச்சர், என்னுடைய உயர் அதிகாரிகளை சந்தித்தார். அப்பொழுது எங்களுடைய இந்த கடல் தொழில் தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதாவது ஏற்கனவே தடை செய்த செய்ததை தாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்த பொழுது அந்த தடையை நீக்கி விட்டோம் என்று சொல்லியும், ஆனால் மீண்டும் தங்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளை ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் உண்மையாக அந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சியாளர்கள்தான் அவர்கள் என்ன இணங்கினார்கள் என்பது தெரியாது. அவர்கள்தான் அதை நிறைவேற்றியிருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு வேறு காரணங்களுக்காக, உள்நோக்கங்களுக்காக தாங்கள் அதை நிப்பாட்டுவோம் என்றெல்லாம் சொல்லி செய்திகள் வழியில் வந்து கொண்டிருக்குது. ஆனால் எங்களோடு கடல் தொழிலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களோடு கலந்துரையாடியிருந்தார்கள். அதில் ஏதாவது நியாயம் இருக்குமாக இருந்தால் அந்த நியாயத்தை நாங்கள் கடைப்பிடிப்போம்
பின்பற்றுவோம் என்று சொல்லி அவர்களுக்கு நான் பதில் கூறியிருந்தேன். திரும்பவும் நாளைக்கு அவர்கள் வேறு விடயங்களாக சந்திப்பதாக இருக்கின்றார்கள். ஆனால் இப்போ அவர்கள் என்னென்றால் இலங்கை கடற்தொழிலாளர்கள் வேறு நாட்டு எல்லைக்குள் போவதை பற்றி சொல்லுகின்றார்களே ஒழிய நூற்றுக்கணக்கில், அதாவது எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் சில பேர் தான், ஒரு சிலர் வேறு நாட்டு கடற்தொழிலுக்குள்ளே அங்கே கடல் எல்லைக்குள்ளே போயினோம். அதற்கு ஒன்று, அதாவது கடற்தொழிலாளியை சொல்லுவினம் மீனை துரத்தி கொண்டு போய்க்கல அதுக்கு எல்லை இருக்காதுன்ட்டு. ஆனால் இவையில் அந்த இது வச்சிருக்கணும் தான், அந்த கருவி வச்சிருக்கிறபடினால் அப்படி சொல்ல முடியாது. அப்போ கடந்த கால ஆட்சியில் என்ன இணக்கப்பாட்டில் அவைகளை கொடுத்துச்சு நமக்கு தெரியாது. நாங்கள் அப்போ ஆட்சியில் இருக்க அரசியல் உள்நோக்கத்துக்காண்டி தான் நிப்பாட்டினோம். அப்புறம் அரசியல் உள்நோக்கத்தோடு அதை விடுவிச்சவன் இன்றைக்கு அது நிறைவேற்றப்பட இல்லையாண்டு. அப்போ எங்கள் தரப்பில் அப்படி இருக்குமா இருந்தால் நாங்கள் நிச்சயம் அதை பின்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கின்றேன். அதே நேரத்தில் அவர்களுக்கு திருப்பி சொன்னது, நீங்கள் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் ஒரு சில பேர் வேறு நாட்டு எல்லைக்குள் போய் தொழில் செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்றீர்கள். இங்கு தினமும் நூற்றுக்கணக்கில் இந்திய கடற்தொழிலாளர்கள் தொழில் செய்கின்றார்கள். நீங்கள் அதை பற்றி ஏன் மௌனமாக இருக்கின்றீர்கள் என்று கூட நான் அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன். ஆமாம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த இந்த கலாச்சார சுற்றுலா சிறப்பு கற்கை நெறியினை நீங்கள் தலையிட்டு அந்த மாணவர்கள் தொடர்வதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தீர்கள். ஆனால் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகள் எல்லா இடங்களிலும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வரும் சூழ்நிலையில் இந்த கற்கை நெறி அங்குள்ள பட்டதாரி மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்பிற்கு உத்தரவாதம் அளிக்குமா அமைச்சரே? அதாவது நீங்கள் சொல்கிறது நாடு தழுவின ரீதியிலான பிரச்சனை, தொழில் வாய்ப்பு நிரந்தர நியமனம். ஆனால் இங்கே ஏற்கனவே அவர்கள் அந்த கற்கையை தொடர்ந்திருக்கின்றார்கள். ஒரு பகுதியினர் ஒரு வருஷத்தை முடித்து அடுத்த வருஷத்தை நோக்கி இருக்கின்றிருக்கிறார்கள். அடுத்த பிரிவினர் ஒரு பகுதியை முடித்து தொடர்றதுக்கு இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அது நிறுத்தப்பட்டிருந்தது. அதனுடைய சம்பந்தப்பட்ட தரப்பினரோட கலந்துரையாடி அதை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் சொல்லி அது குறிப்பிட்ட ஒரு பிராந்தியத்தோடு சம்பந்தப்பட்டது. அதுபோல் கடந்த காலங்களிலேயும் அந்த பிராந்தியங்களோடு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழக பிரச்சனைகளை நாங்கள் பல நேரங்களில் பல இடங்களில் நாங்கள் தீர்த்திருக்கின்றோம். அது கிழக்கு மாகாணத்தில் இருந்தாலும் சரி, வடக்கு மாகாணத்தில் இருந்தாலும் சரி, வவுனியா, திருவோணமலை, கிளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த பல்கலைக்கழக விவகாரங்களில் பல விடயங்களுக்கு நாங்கள் தீர்வு கண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு அதாவது இந்த விடயம் நாடு தழுவின ரீதியில் இருக்கிற விடயம். மற்ற இது ஒரு சுற்றுலாத்துறையோடு சம்பந்தப்பட்டபடியினால் நிச்சயம் அந்த பட்டதாரிகள் நாட்டினுடைய அபிவிருத்திக்கு முன்னேற்றத்திற்கு உழைப்பார்கள், உழைக்கலாம் என்ற ஒரு வேலைவாய்ப்புக்கு பிரச்சனை இருக்கான்னு நான் நம்புகின்றேன். இன்னும் ஒரு முக்கிய பிரச்சனை, இந்த வடகிழக்கு கரையோரங்களில் பல கடத்தல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதாவது அந்த போதைப் பொருள் உட்பட்ட பல சட்டவிரோத செயல்கள் நடக்கின்றன. இதனை தடுப்பதற்கான ஏதாவது செயற்திட்டங்கள் இருக்கின்றனவா அமைச்சரே? இது ஒரு பாதுகாப்பு அமைச்சோடு சம்பந்தப்பட்ட விடயம். இருந்தாலும் கடல் தொழில் அமைச்சரண்ட வகையில் எனக்கு இருக்கக்கூடிய பங்குகளில் ஒன்று என்னென்று சொன்னால், கடற்தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இதால் எவ்வாறு எங்களுடைய குடிமக்கள் அல்லது எங்களுடைய இளம் சமுதாயம் பாதிக்கப்படுது என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த திருடனா பார்த்து திருடாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்வது போல், அப்போ எங்களுடைய கடல் தொழிலாளர்களும் அந்த விழிப்புணர்வு கூடாக உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வரோம்.
நீங்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறித்து விமர்சனங்களை முன்வைத்திருந்தீர்கள். அவர்கள் கடந்த காலங்களில் பல தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் இப்போது பார்த்தால் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட வயல்களில் இறங்கி மக்களோடு மக்களாக வேலை செய்கிறார்கள். மக்களோடு மக்களாக அவர்கள் நிற்கிறார்களே அமைச்சரே. எனக்கு நீங்கள் என்னை சிரிப்பூட்டுறதுக்காண்டி இந்த சிரிப்பூட்டுற நான் இருக்கிறேன் சிரிப்பூட்டுறதுக்காண்டி இந்த கேள்வி எழுப்புறையோ தெரியாது. அதெல்லாம் ஒரு நாடகம் தான் ஒழிய அதில் எந்த உண்மையும் இல்லை. உண்மையாக அவர்களுக்கு மக்கள் சம்பந்தமான அக்கறை இருக்குமாக இருந்தால் வேஷம் போடணுமெண்டா இல்லை. அதான் சொன்னேன் பாருங்கள், இந்த அரசியல் தீர்வு திட்டம்ன்றது நான் சொன்னது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாநசபை முறைமை தான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியுமெண்டு. அப்போ இவர்களெல்லாம் கூச்சல் போட்டார், ஊண்டெல்லாம் சொன்னார்கள். இன்றைக்கு அவர்கள் அதுக்குத்தான் வந்து நிற்கிறார்கள். அப்போ அன்றைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தால் இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நடந்திருக்காது தானே. அப்போ ஒரு ட்ராமா, அதாவது வாக்குகளை அபகரிக்கிறதுக்கான ஒரு நாடகம். ஏன்னா அன்றைக்கே நான் சொல்லி போட்டிருந்தானே. அப்போ இவர்கள் உண்மையாக மக்கள் நலன்களில் அக்கறை இருப்பார்களாக இருந்தால் எங்களுடைய பிரச்சனையை எப்பயோ நாங்கள் தீர்த்திருக்கலாம். கொலைகளுக்கு ஊடாக பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்றால் பிரபாகரன் எத்தனையோ கொலைகளை செய்திருக்கிறார், எத்தனையோ தடவை பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் ஆயுத போராட்டத்தை கையை விட்டது இதான் சரியான வழி என்று. ஆனால் இவர்கள் இல்லை என்று சொல்லி பிரபாகரன் மேலே இருக்கக்கூடிய பயம் ஒரு பக்கம், ரெண்டாவது பக்கம் வாக்குகள் ஒரு போலி தேசியத்துக்கு பின்னால் நின்று கொண்டு அந்த வாக்குகளை அபகரிக்கிறது தான் இவளுடைய நோக்கம். இன்றைக்கு பாருங்க, அவையில் இன்றைக்கு அதாவது நெல்லிக்காய் மூட்டை தெரியும் தானே, கட்டுக்கலண்டை என்ன நடக்கும். பிரபாகரன் டக்ளஸ் தேவானந்தாவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நான் 94ஆம் ஆண்டு இந்த வழிமுறைகளை சொல்லிக்க அவையில் என்ன சொல்லிச்சுனா, இல்லை தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது துரோகத்தனம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் கலந்து கொள்வது துரோகத்தனம், தேசிய நல்லிணக்கம் என்றதும் துரோகத்தனம், பொய்த்தனம் என்று. அத்தனை அவையில் அன்றைக்கு சொன்னவை. அப்புறம் 2004ஆம் ஆண்டு பார்த்தால் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு கள்ள வாக்கு போட்டு 22 பேரை அனுப்பியிருந்தவர். அப்போ எது உண்மை எது போய்? அப்போ அவர்கள் உண்மைத்தன்மை இல்லாதவர்கள் என்று அவர்களுக்கு இருக்கிறார்களே. இன்றைக்கு அவையில் பற்றி ஒருத்தரை பற்றியும் சொல்லினோம் தானே, ஒருத்தரை பற்றியும் சொல்லினோம். அதான் அன்றைக்கு ஒரு வானொலி எல்லா கேள்வியையும் கேட்டு முடிச்சிட்டு கடைசியில் ஒரு கேள்வி, வளமையாக அந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் தாங்கள் நடுநிலைமையாளர்கள் என்று காட்டுறதுக்காண்டி சில கேள்விகளை கேட்குறது. அப்போ உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், கொலை சம்பந்தமான குற்றச்சாட்டுகள். அப்போ எனக்கு அந்த கேள்வியினுடைய அவருடைய எண்ணம் எனக்கு விளங்கி கொண்டு நான் யோசித்தேன், என்ன இவ்வளோ நேரம் இந்த கேள்வி எழுப்பாமல் இருக்கிறீர்கள், இதெல்லாம் சும்மா ஒரு போலித்தனம். அப்படின்றது நல்ல ஆட்சியில் அதை நான் கொலை செய்திருந்தால், அல்ல வன்முறையில் ஈடுபட்டிருந்தால், அல்ல கொள்ளையடிச்சிருந்தால் அவர்கள் அதையும் செய்ய முடியல அவையிலால். ஏன்னா அப்படி ஒன்றும் இல்லை, பொய். அப்போ நான் கொலைகளை கூட பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்றதில் தான் நான் இபிஆர்எஃப்க்கு தலைமை தாங்க மட்டும் உள்கொலைக்கு நான் இடம் கொடுக்க இல்லை. நான் 86ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு போன பிறகு இபிஆர்எஃப்குள்ளே கூட உட்கொலைகள் நடந்தது. நான் தொடர்ந்து இருந்திருந்தால் சில வேளை இந்த புலிகளுக்கும் இபிஆர்எஃப்க்கும் இடையில் பிரச்சனை வந்திருக்கான்னு நான் நம்புகிறேன். என்ற என்னுடைய அணுகுமுறை தான் பேச்சுவார்த்தை கூடாக பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றது தான். இந்திய வெளியுறவு இங்கேயும் கூட அதாவது இப்போ ஒரு கள்ளன் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய வேணும், என்ன செய்யலாம், இப்படி ஒன்று இருக்கிறது.
இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களை பாதுகாக்க வேணும், அதிலேருந்து அதை தடுக்க வேணும். அது மாதிரி தான் அந்த இந்திய கடற்தொழிலாளர்கள் இங்கே வரைக்கில் எங்கட ஆக்கில் நான் சொன்னேன், அந்த நீட்டு கரைக்கும் ஒரு சங்கிலி தொடர் மாதிரியும் கூட எதிர்ப்பை காட்டுங்க. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதாவது சங்கிலி தொடராக கொரோனா இந்த என்ன சுகாதார என்ன விதிமுறைகளுக்கு ஏற்ப நீங்களும் இந்த கரையோரங்களில் ஒருக்க காட்டுங்க, ஒரு மணித்தியாலம் நில்லுங்க, காட்டுங்க, அதை எதிர்ப்பு காட்டுங்க, அதை வெளிப்படுத்துங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் இப்போ 2017ஆம் ஆண்டும் 2018ஆம் ஆண்டும் சட்டத்தை கொண்டுட்டு அதாவது அந்த பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையும் காட்டுற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு தன்னை சொல்லிக்கொள்கிறவர் அந்த சட்டங்களை கொண்டதாக சொல்லப்படுது. அப்போ அன்றைக்கு அரசாங்கத்துக்கு என்ன சொன்னார், நான் இது சும்மா கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டாமன்ட்டு. இப்போ அவர் என்ன சொல்கிறார், அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாக்கு ஆயுதத்தை தாங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம்ண்டு, அந்த சட்டங்களை ஆயுதங்களை கொடுத்துருக்கிறாராம். பிறகு சொல்கிறார் வன்முறையில் கடற்தொழிலாளர்களை தூண்டுறாருன்ட்டு. ஒரு பக்கத்தில் ஆயுதத்தை கொடுத்தேன்ட்டு சொல்கிறார், இன்னொரு பக்கத்தால் வன்முறையை தூண்டு. அப்போ என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல் ஒரு அலமிழந்து திரியினோம். நான் இதிகளை பற்றியெல்லாம் மிரட்டி கொள்கிறே இல்லை. நான் பிழையென்றால் என்ன அந்த யாரும் என்ன நீங்கள் பிளவிட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு உணர்த்தினால் நான் ஒரு காலம் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் என்று சொல்கிறதல்ல. நான் அதுக்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்பேன், அதுக்கு பரிகாரம் காணுவேன். இதுதான் என்னுடைய ஆயுத போராட்ட காலகட்டமாக இருக்கலாம், இன்றைக்கு தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்ட காலகட்டமாக இருக்கலாம். இதுதான் என்னுடைய நடைமுறை. நான் ஒரு காலம் அப்படி இருக்க போகிறதல்ல. இந்திய வெளியுறவுச் செயலர் இங்கே வந்து நடந்த சந்திப்புகளில் எல்லாம் அவர் குறிப்பிட்ட முக்கிய விடயம், அதாவது தமிழ் தலைவர்களுடன் சந்தித்த விடயம், வடகிழக்கு பகுதியில் இந்த சீன முதலீடுகள் வருகின்றன, அது குறித்து கவனமாக இருங்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்குள் இருக்கின்றது. ஆனால் இந்திய முதலீட்டாளர்கள் வருகின்றார்களா அல்லது நீங்கள் அது குறித்து எதுவும் பேசினீர்களா அவர்களுடன்? நல்ல ஒரு நான் சொன்னேன், நான் தனியாக கடற்தொழிலாளருடைய பிரச்சனை மாத்திரம் அல்ல, முதலீட்டாளர்கள் மற்றங்கள மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சம்பந்தமாக பேசினானே ஒழிய அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேச இல்லை. என்று அவர்களுக்கு தெரியும் என்னுடைய நிலப்பாடு என்னன்றதும் அவர்களுக்கு எது சாத்தியம் என்றதும் தெரியும். செய்தியின்படி பார்த்தால் அவர் சக தமிழ் கட்சிகளை சந்தித்தவர்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த 13ஆம் திருத்த சட்டம் மாகாண சபை முறை அதைத்தான் நீங்கள் கேட்க வேணும், அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு தர முடியும் என்று சொல்லியிருக்கிறோம். காலங்கடந்த ஞானமாக இருக்கலாம் அந்த சந்தித்த தமிழ் கட்சி பிரதிநிதிகளுக்கு. ஆனால் இங்கே நான் கேட்டதில் அதுவும் இருக்குது. அப்போ நான் தனியாக 500 மில்லியன் இந்திய கடற்தொழிலாளர்களோட தனியாக 500 மில்லியனுக்கு மேற்பட்ட நட்டம் ஏற்பட்டிருக்குது, அதை பெற்றுத்தேருங்க என்று நான் அது மாத்திரமல்ல, அல்லது தென்னிலங்கை கடற்தொழிலாளர்கள் அரேபியன் கடலுக்கு போயக்கில் அவர்கள் இந்திய கடற்படையினருடைய தொல்லைகள் இல்லாமல் போய் வர வேண்டும் என்றது மாத்திரமல்ல, அல்லது தினமும் நூற்றுக்கணக்கில் எல்லை தாண்டி எங்களுடைய கடல் பரப்புகளை வந்து சட்டவிரோதமாக வளங்களை அழிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கணும், அதை தடுங்கன்ற மாத்திரமல்ல, முதலீடுகளை பற்றியும் கதைச்சிருக்கின்றேன். நான் முதல் சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய நீர் வேளாண்மையை பலப்படுத்துறதுக்கு முதலீட்டாளர்களையும் பெற்றுத்தேருங்கள் என்று சொல்லி, அதை விட கிட்டடியில் புலம்பெயர்ந்த சமூகத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த புலம்பெயர்ந்த சமூக பிரதிநிதிகள் 2-3 நாட்களுக்கு முதல் இந்தியாவில் இருக்கக்கூடிய வர்த்தக அமைப்போட உலக தமிழ் வர்த்தக அமைப்போட தொடர்புபடுத்தி இங்கே வந்து முதலீடுகள் சம்பந்தமாக கைத்திருக்கின்றார்கள். அப்போ நான் பல கோணங்களில் அவர்களோட கதைத்திருக்கின்றேன்.
நினைக்கிறேன் வடமாகாணத்திற்கு இந்த நீர் வேளாண்மை ஊக்குவிக்க 14 கோடி ரூபா கூட தேசிய நீரியல் வள அதிகார சபை வழங்கி இருக்கின்றது. இந்த அக்வா கல்ச்சர் என்று சொல்லுவீனம் பல திட்டங்களை நாங்கள் அங்கு முன்னெடுத்து வருகின்றோம். அதேமாதிரி 1.5 வருஷத்தில் எங்களுடைய நாட்டுக்கு பெரிய அளவில் அந்நிய செலவாணி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீமாவு பண்டாநாயக்காவுடைய காலகட்டத்தில் மிளகாய், வெங்காயம் அதெல்லாம் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்து எங்களுடைய மக்கள் நிரம்ப வருமானங்களை சேர்த்து கொண்டவர். அதுபோல் இந்த நீர் வேளாண்மை, இந்த கடல் தொழிலாளர்கள் கூடாக நாங்கள் இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ள நாங்கள் அதை செய்து முடிப்போம். அதை விட இந்த எரிபொருள் அமைச்சர் கிட்டடியில் சொன்னார், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி, அதாவது ஜாழ் மாவட்டத்திலேயும் எண்ணெய் வளங்கள் இருக்கின்றதாக அவர் சொன்னார். மன்னாரிலேயும் இருக்கின்றது. ஆனபடியினால் ஒரு 2-3 வருஷத்தில் இலங்கை அந்த எண்ணெய் வளங்கள் கொளிக்கிற நாடுகளில் ஒன்றாக மாறும் என்று நான் நம்புகிறேன். அதாவது இப்போ எண்ணெய் வளம் கொளிக்கிற நாடுகள் வேறு நாடுகள் என்ன மாதிரி அவரோட அபிவிருத்திக்கு உதவி செய்கிற மாதிரி நாங்களும் ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு பல மடங்கு முன்னேற்ற என்னுடைய தகப்பனர் 69-70களில் இந்த இதுக்கு பொறுப்பாக இருந்தவர், அந்த ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் அந்த இதுக்கு. அப்பொழுது அந்த நேரத்தில் கூட இப்போ முதல் ரஷ்யன் வந்தது, பிறகு அமெரிக்கன் வந்தது, பிறகு ஃப்ரான்ஸ் வந்தது. அப்போ அந்த இதுகளெல்லாம் அவர் அதோடு சம்மந்தப்பட்டபடியினால் அவர் எனக்கு சின்ன வயதில் அதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இங்கே அந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. பண்ணபடினால் ஒரு 2-3 வருஷத்தில் எங்களோட நாடு கொளிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமாம், நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரம் வந்துவிட்டது. மக்களுக்கு, அதாவது குறிப்பாக இந்த மீனவர் பிரச்சனைக்கு இந்த வருட இறுதிக்குள் நீங்கள் தீர்வை தருவதாக சொன்னீர்கள். அதே போல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்கள் ஒரு சொல்லும் செய்தி என்ன? ஒன்று, இன்றைக்கு இந்த நாடு எதிர்கொண்டிருக்கின்ற கொரோனா, அதை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய அரசாங்கம் தன்னாலான முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு வருகின்றது. அது வெற்றியை நோக்கி, அந்த கட்டுப்பாட்டை நோக்கி முன்னகர்வது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அப்படியால் மக்களும் நம்பிக்கையோடு ஒத்துழைத்தால் அதை விரைவில் நாங்கள் ஒரு 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 பூச்சியத்துக்கு நாங்கள் கொண்டு வரலாம் என்று நான் நம்புகிறேன். நினைக்கிற தடுப்பூசி வழங்கலில் கூட நாங்கள் மிகுந்த முன்னேற்றகரமாக இருக்கிறேன். அந்த வகையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அவருடைய தலைமைத்துவத்திலும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களது வழிகாட்டலும் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதில் ரொம்ப கூட நாட்டம் காட்டி வருகின்றது. அடுத்தது இந்த விலைவாசி, இது ஒரு தற்காலிக ஏற்பாடு. ஆனால் என்னால் அதை உணர முடியும். கஷ்டங்கள், மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இந்த சூழலில் மக்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை என்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் இந்த தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் பல திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இப்போ எங்களுக்கு ஒரு அருமையான நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கிடைச்சிருக்கின்றார். அவர் ஒரு நல்ல நுணுக்கமாக பிரச்சனைகளை ஆராய்ந்து பாரபட்சமற்ற வகையில் அவர் திட்டங்களை வகுத்து எல்லாரையும் நேரில் ஊக்குவித்து இந்த விலைவாசியை ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 9 மாதத்துக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்துடுவார் என்று நம்புகிறேன். அடுத்தது இந்த கடற்தொழிலாளருடைய பிரச்சனை. இந்த யுத்த காலத்தில் ஓரளவுக்கு இருந்தாலும் இந்த கொரோனா காலம், யுத்தம் என்பது கண்ணுக்கு தெரிந்த எதிரி, ஆனால் கொரோனா கண்ணுக்கு தெரியாத எதிரி. இருந்தாலும் கடற்தொழிலாளர்கள் பெரிய அளவில் பாதிக்காத வகையில் நாங்கள் அவர்களுக்குரிய சகல விதமான இதுகளையும் நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கின்றோம், தொடர்ந்து முன்னெடுப்போம். இதில் வடமாகாண கடற்தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் உண்டு,
இந்திய கடற்தொழிலாளருடைய தொப்புள் கொடி உறவோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது நான் ஏற்கனவே சொன்னது போல் நான் பல வகைகளில் பல கோணங்களில் அதை அணுகுகின்றேன். கூடினது இந்த வருஷம் முடிவுக்குள் நான் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவேன் என்று நம்புகின்றேன். அதே போல் கடற்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை, அந்த நீர் வேளாண்மையில் ஈடுபடுகின்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேலும் பல மடங்கு சிறப்பாக முன்னெடுப்பதற்கும் நான் பல முயற்சிகளில் ஈடுபடுகின்றேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கையோடு இருங்கள். அந்த வகையில் இந்த தீர்வு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த திரு சிவராஜா அவர்களுக்கும் இந்த வசந்தம் டிவி உத்தியோகத்தர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியையும் நேயர்களுக்கு வணக்கத்தையும் கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகுந்த வேலைப்பளவுக்கு மத்தியிலும் இங்கே வந்து எங்களுடன் இவ்வளவு நேரத்தை செலவிட்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மக்களுக்கு இந்த முக்கியமான தருணத்தில் குறிப்பாக மீனவர் சமூகத்திற்கு ஒரு வாக்குறுதியை தந்துள்ளார். ஏனைய அரசியல்வாதிகளைப் போல அல்லாமல் அவர் ஒரு போலி வாக்குறுதிகளை வழங்காமல் சொன்னதை செய்யக்கூடிய ஒரு அமைச்சர் என்ற வகையில் அவர் அந்த செயலை ஆற்றுவார் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதற்குரிய தைரியம் அவருக்கு கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு தயாரிப்பாளராக இருந்த சிங்கராஜ் இளங்கோவன் மற்றும் உதவி தயாரிப்பாளர் தக்ஷிநாத் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.